Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரேங்க் லிஸ்ட் எல்லாருமே வந்து வியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. இன்னமும் சில சப்ஸ்கிரைபர்னால வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, இன்னும் ஓப்பன் ஆகல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து வியூ பண்ணி பார்க்கறது, அதுல வந்து உங்களோட பேர் வந்து எங்க இருக்கு, எத்தனாவது ரேங்க்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எப்படி வந்து நம்ம லைவா செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எந்த வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணீங்களோ, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களோ அதே சேம் வெப்சைட்ல தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, முக்கியமான அப்டேட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து வெகு சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல TNAUDA ரேங்க் லிஸ்ட் ரிவர்ஸ்டு 2024 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. TNAU அப்படின்னா நீங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணணும். அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அவங்களுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி TNJFU டிசபிலிட்டி பர்சன்ல இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 3 அப்டேட் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த 3 கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நிறைய பேருக்கு ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கு, இதுல என்ன மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேங்க்னா என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கிறீங்க. இது எப்படி நம்ம வந்து பாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நம்பர் இந்த இடத்துல இருக்கு. நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து கிருத்திகா அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுடைய நேம் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து BC, MBC, DNC, SC, STன்னு சொல்லிட்டு இதுல வந்து இருக்குது. இதுல கம்யூனிட்டி அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க அக்ரிகேட் மார்க்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ரேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படின்னா உங்க நேமுக்கு நேரம் இந்த இடத்துல வந்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க நேம் வந்து கிருத்திகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அக்ரிகேட் மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல 194 அப்படிங்கிறதா இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். அதாவது டோட்டலா எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கோ அந்த அப்ளிகேஷன்ல 83 அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போதைக்குன்னு. இந்த 83 அப்ளிகேஷன்ஸ்ல இவங்க வந்து எவ்வளவு கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா 194. இவங்களோட +2 மார்க்ல வந்து 194 அப்படிங்கறத இவங்களுக்கான பர்சன்டேஜ் அவங்க வந்து கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. இப்போ ரேங்க் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து இருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 194 அப்படிங்கறத வந்து ரேங்க்ல வந்து இருக்குது. 195 96ங்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த வருஷம் வந்து கிடையாது. 194 தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறாங்க கிருத்திகா அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட். இது பக்கத்துல இருக்கக்கூடியதான் ரேங்க், உங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். இப்போ நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் சொல்றோம் பாத்தீங்களா. ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இந்த ரேங்க். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்ல வந்து நீங்க வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். இல்ல சீட் வந்து எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்ஸ், இந்த ரேங்க் லிஸ்ட் நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருந்து இருக்கீங்க அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணிட முடியும். இதே மாதிரி உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ இதுல வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல வந்து ஃபைண்ட் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க PDFல. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணீங்கனாலே போதும். உங்களோட நேம் வந்து இந்த அப்ளிகேஷன், இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிசபிலிட்டி பெர்சனா இருக்கக்கூடிய கோட்டாக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. இது ஒன்லி ஃபார் DA, அதாவது வந்து டிசபிலிட்டி பெர்சனா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுடைய நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல பர்சனலா ஏதாச்சும் DM பண்ணி கேட்கணும் அப்படின்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் DAக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷர் யூனிவர்சிட்டியுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற மற்றபடி நார்மல் ஜெனரல் கேட்டகரிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இனிமே வந்து வெகு சீக்கிரமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்டேட் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோல மீட் பண்ணுவோம். Thank you, all the best, God bless you.